யோவான் 4:13 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாது என்று சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிராமமாக சென்று தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பித்த பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ, அவளிடத்திலே ஜீவ தண்ணீரை குறித்து ஆண்டவர் பேசுகிறதாக வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போமா? யோவான் 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும், ரட்சிப்பின் அனுபவம் உண்டாயிருக்கும். ரட்சிப்பு என்றால் என்ன? மனிதருக்குள்ளே பாவம் மன்னிக்கப்பட்டு சந்தோஷத்தை காண்கிற ஒரு அனுபவம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகிறார். இதை குறித்து தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார் என்று நாம் வாசித்து பார்ப்போமா? வாங்க வாசிப்போம். மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்திலுள்ள சம்போரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். ஆமேன், ஆமேன்.